சிறப்புக்குரிய மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லோருக்கும் ஹாலிடே. அதனால் ஒரு 5-10 நிமிஷம் டிலே ஆனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபை உடையவனாக இருக்கின்றான். அவனுடைய 100 கிருபையில் ரஹ்மத்தில் ஒரே ஒரு கிருபை தான் இந்த உலகத்தில் நம் மீது அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த கிருபையின் காரணமாக தான் தன்னுடைய பிள்ளைய, தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைய அவன் மீது தாய் இரக்கம் காட்டுறான். தந்தையுடைய இரக்கம் அதுதான். பறவை இனங்கள் இருக்கு இல்லையா, ஆடுகள், மாடுகள், காக்கா தன்னுடைய குஞ்ச இரக்கம் பராமரிக்குதுன்னா அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிருபையின் காரணமாக தான். உலகத்துல எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த ஒரே ரஹ்மத், அந்த ஒரே ரஹ்மத்தின் காரணமாக தான் நாம ஒரு சிலரை பார்த்து டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குவோம். அதாவது அநியாயம் அக்கிரமம் செய்வாங்க, அவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களா கேட்போம். இது எல்லாம் நாம செய்யக்கூடிய கிருபை. அல்லாஹ் இந்த ஒரே ஒரு ரஹ்மத்தை இறக்குறதன் காரணமாகத்தான். மீதி 99 எங்க இருக்கு அப்படின்னா நாளை மறுமையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த 99ஐயும் அன்றடையும் அல்லாஹ் வெளியாக்குவான். முஸ்லிம்கள் மீது, மூமின்கள் மீது அல்லாஹ் வெளியாக்கும். பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்துல போடுற ஒரே ஒரு காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த 99 கருணையும் பிற்படுத்தி வச்சிருக்கின்றான். இப்போ அல்லாஹ்வுடைய கருணை எப்படிப்பட்டது? மிக பெருசு. அல்லாஹ்வுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. ஒரு செய்தியை தௌபாவுடைய மஜ்லிஸ்ல என்னுடைய மகனார் முகமது நயீம் ஃபைசி ஒரு செய்தி சொன்னாரு. என்னுடைய உள்ளத்துல கல்புல அப்படியே உட்கார்ந்துடுச்சு. அந்த செய்தியை உங்களுக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்கள்னாவே இரக்கம் உடையவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான், அந்த மூமின்கள் மீது அந்த நபியுடைய கருணை என்னன்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பர்களே, ஹைர். அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஆடு மேய்ச்சாங்க. ஒரு ஆடு அப்படி துள்ளி குதிச்சு ஓடிச்சு பார்த்தீங்களா, அதை துரத்திட்டு ஓடினாங்க. அதை துரத்திட்டு ஓடி அதை பிடித்து வைத்து சொன்னாங்க இல்லையா, நீ அப்படி ஓடின உன்ன வேற விலங்கினங்கள் சாப்பிடும், உனக்கு அது கூட தெரியலையே அப்படின்னு தடவி கொடுத்தாங்களா, இரக்கம் காட்டினா. அல்லாஹ் அந்த நபியின் மீது அதற்காகவே உங்களை நபி ஆக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க இரக்கம் காட்டினீங்களே அந்த ஆடின் மீது, அப்ப அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உடையவன். நபி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட பேசக்கூடிய நபி எல்லாத்தையும் தெளிவா கேட்பான். அவங்க கேட்டாங்களா, அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல பாவியான ஒரு அடியானை எனக்கு காட்டு. என்னுடைய உம்மத்துல மிகப்பெரிய பாவி இருப்பா இல்லைங்களா, அந்த அடியானை எனக்கு காட்டு. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசாவை நீங்க சுபு தொழுதுட்டு இந்த இடத்துல வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுபு தொழுதுட்டு வந்து நிக்கிறாங்க. நின்னா ஒரு அடியான் கோடாரிய எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு தன்னுடைய பிள்ளைய, பெற்ற பெண் பிள்ளைய, சின்ன சிறு பிள்ளைய கையில பிடிச்சிக்கிட்டு போறான். ஏழ்மையான மனிதன். அப்போ அல்லாஹ் சொன்னா, இவர் தான் உங்களுடைய உம்மத்துல மிக பாவியான மனிதர். மூசா நபி ஏழை மனிதரை இரக்கம் உடையவர்கள். உடனே கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இந்த அடியாரை மன்னிச்சுடு, இந்த ஏழை மனிதரை நீ மன்னித்து விடு அப்படின்னு கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் தன்னுடைய நபியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவன். அதனாலதான் நல்லடியார்களுடைய சொஹபத்துல இருங்க. அந்த மஜ்லிஸ்ல இருந்து யாரெல்லாம் இங்க வந்தவர்களை எல்லாம் நீ பொருந்திக்கோ அப்படின்னு அவங்க துஆ கேட்பாங்க. அந்த நல்லடியார்களுடைய துஆ பரக்கத்துல அல்லாஹ் தஆலா அந்த அடியார்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். எட்டி பார்க்கிறவங்களே அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதனாலதான் நல்லடியார்கள், நல்ல மஜ்லிஸ், நல்ல சொஹபத் நமக்கு வேணும். ஹைர். அப்போ மனிதர் இப்போ மூசா நபி பார்க்கறாங்க, துஆ கேட்டாங்க, அந்த மனிதருக்கு துஆ கேட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ மூசா நபி கேட்டாங்க, என்னுடைய உம்மத்துல மிக பரிசுத்தமான மனிதர் யார்? பாவியான அடியாரை நீ ரப்பே எனக்கு நீ காட்டிட்ட, பரிசுத்தமான மனிதரை எனக்கு நீ காட்டு. என்னுடைய உம்மத்துல பரிசுத்தமான மனிதர் அவங்க காட்டு அப்படின்னு மூசா நபி கேட்டாங்க.
அதே மாதிரி அல்லாஹ் சொன்னார், நீங்க வாங்க இந்த இடத்துக்கு வாங்க, சாயங்காலம் வாங்க, ஈவினிங் வாங்க, இந்த இடத்துல வந்து நில்லுங்க, நான் காட்டுறேங்க. அதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈவினிங் வந்து நிற்கிறாங்க. நின்னா மனிதர் வராரு, கோடாரிய மேல தோல்ல போட்டுக்கிட்டு விறகுகளை சுமந்தவராக சிறு பிள்ளையை, அந்த பெண் பிள்ளையை கையை பிடிச்சுக்கிட்டே வராரு. மூசா நபி உத்து பார்க்கறாங்க. உத்து பார்த்தா காலையில உம்மத்துல பாவியானவன் அல்லாஹ் சொன்னானே அதே மனிதன், பரிசுத்தமானவர், உம்மத்துல பரிசுத்தம். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துல பரிசுத்தமானவரை நான் கேட்டேன், காலையில நீ காட்டின என்னுடைய உம்மத்துல பாவியான மனிதர் யாரு அப்படின்னு நான் கேட்டேன், நீ காட்டிட்ட. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது, பரிசுத்தமானவர் என்னுடைய உம்மத்துல யாருன்னு கேட்டா அதே மனிதர் தானே வராரு அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. மூசாவே, ஆமா ஒரு பரிசுத்தமானவர் தான், காலையில காமிச்சதும் உண்மைதான், சாயங்காலம் நீங்க ஈவினிங் காட்டுறீங்களே அதுவும் உண்மைதான். இப்போ எனக்கு விளங்கலையே ரப்பே அப்படின்னாங்க. ஆமா மூசா, அவரு போயிட்டார், விறகு வெட்டுறதுக்காக தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டுட்டு போனாரு. அந்த மழலை, அந்த பெண் பிள்ளை வந்து வீட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா, பசங்க வந்து ஒரு 7-8 வயசு பசங்க புரியாததெல்லாம் கேட்பாங்க, அது எப்படி இது எப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்க. நமக்கு அல்லாஹ் என் பேரன் கேட்டான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எப்படி இருக்கிறான், அல்லாஹ்வை காட்டுன்னு கேட்டான் என் பேரன். அந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சும்மனா பேசிட்டு இருந்தான். உண்மைதான், நேற்று சும்மனா பேசிட்டு இருக்க சொல்ல, எப்பா நீ நல்லா படிப்பா, அந்த திடீர்னு என்ன பார்த்து கேட்டுட்டான், அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டான். சரி ஹைர், அது வேற விஷயம். இந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா. தன்னுடைய பிள்ளை, பேர பிள்ளை, அந்த பெண் பிள்ளை தன்னுடைய மக கேக்குது, அந்த நபி மூசா நபி, வாப்பா காடு அவ்வளவு பெருசா இருக்கு, காடு என்ன பிள்ளைய கூப்பிட்டு வராங்க, காடு எவ்வளவு பெருசா இருக்கும், அப்படி சுத்தி பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்கு காடு, அதுவும் காடு தானே, இதுவும் காடு தானே, எல்லாமே காடு தான். காட்டு உள்ள போனா என்ன இருக்கும், விலங்கினங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அவரு கோடாரி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு, புல்ல பிடிச்சது, காடு இவ்வளவு பெருசா இருக்கு, இதை விட பெருசு ஏதாவது இருக்கா, இதுதான் பெருசா அப்படின்னு கேட்டுச்சு. காடை விட பெருசு ஏதாவது இருக்கான்னு அந்த குழந்தைக்கு, ஆமா இருக்கு. அந்த நபர் சொன்னார், அந்த மனிதர் சொன்னார், ஆமா இருக்கு, ஊரு பெருசு, காடை விட ஊரு பெருசு. அப்ப அந்த குழந்தை கேட்டு, ஊரை விட ஏதாவது பெருசா இருக்கா அப்படின்னு. ஆமா ஊரை விட பெருசு, ஊரை விட பெருசா இருக்கு, கடல் இருக்கு, கடல் பெருசு, ஊரை விட கடல் பெருசு, கடலை விட ஏதாவது பெருசா இருக்கா அந்த குழந்தை கேட்டுச்சு, அந்த பெண் குழந்தை. ஆமா கடலை விட பூமி பெருசு, பூமியை விட ஏதாவது பெருசா இருக்கா, பூமியை விட வானம் பெருசு. இப்போ அந்த பெண் பிள்ளை விடல, வானத்தை விட ஏதாவது பெருசா இருக்கா அந்த பெண் பிள்ளை கேட்டுச்சு. ஆமா அல்லாஹ்வுடைய அரிஷ் பெருசு, அல்லாஹ்வுடைய அரிஷை விட ஏதாவது பெருசா இருக்கா அப்படின்னு உடனே நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கண்ணீர் வடிக்கிறாரு. இந்த பாவி, நான் பாவியான அடியானா இருக்கிறேன்னு, நான் பாவம் செய்தவனா இருக்கின்றேன்னு, நான் தான் பாவியானவன் தான் பெரியவன், அரிஷை விட பெருசு நான் தான் அப்படின்னு அந்த அடியார் தன்னை ஒட்டுக்கொண்டார், பாவியாக காட்டினார். பாவியாக காட்டினதும் இல்லை, கண்ணீர் வந்துடுச்சு. சின்ன பிள்ளை என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அழுவ சொல்ல, தொழுகிறையில திடீர்னு கையை தூக்கி அழுவ சொல்ல, குழந்தைங்க வந்து கண்ணை அப்படியே ஏன் அழுகுறீங்க இறக்கத்தோட பார்க்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பெண் பிள்ளை அந்த மனிதரை இறக்கத்தோட பார்த்துச்சு. பார்த்துட்டு ஓரமா போய் உட்கார்ந்துடுச்சு. ஒரு சமாதானமான உடனே ஓடி வந்துச்சு வாப்பா கிட்ட. நீங்க சொன்னீங்க காடை விட ஊரு பெருசு, ஊரை விட பூமி கடல் பெருசு, கடலை விட பூமி பெருசு, பூமியை விட வானம் பெருசு, வானத்தை விட அரிசி பெருசுன்னு சொன்னீங்க, உங்களுடைய பாவத்தை விட எது பெருசுன்னு கேட்டுச்சு. அந்த அடியார் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எல்லாத்தையும் விட பெருசு, என்னுடைய பாவத்தை விட பெருசுன்னார். இந்த அடியார் சொன்னார், நான் அதன் காரணமாக அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு அவரை பரிசுத்த அடியானாக நான் ஆக்கிவிட்டேன். என்னங்க
பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தேடுதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய ஷேக் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் எப்படி உங்கள் மீது நான் என்னுடைய ரஹமத்தை கிருபையை நான் கடமையாக்கி விட்டேன் என்று சொல்றான். அந்த நாள் அதெல்லாம் அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருக்கிறதன் காரணமாக தான் அநியாயக்காரர்களை எல்லாம் விட்டு வச்சுட்டு இருக்கிறான். அநியாயக்காரர்கள் எல்லாம் விட்டு வைத்திருக்க ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் கிருபை உடையவன், எல்லை இல்லா கிருபை உடையவன். அவன் கடைசி நேரத்தில் அவன் மனம் கஷ்டப்பட்டு இப்படி நான் பாவி ஆயிட்டேனே என்று அவன் உருகுவானேயானால் அவனையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அன்பர்களே, வாழ்நாள் முழுவதும் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் சரி, ஆனா அல்லாஹ் கிருபை உடையவன். அவன் யாரெல்லாம் மன்னிச்சிடு யாரெல்லாம் அவன் மனம் உருகி கேட்பானையானால் அவனையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதுதாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். எங்க பாவத்தை மன்னிக்க கூடியவனுக்கு வேற இலா இருக்கா? இல்லவே இல்லை. அதே ஒரே இலா லா இலாஹ இல்லல்லாஹ். நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அன்பர்களே, இந்த உலகத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்க யாரு? அல்லாஹ். நமக்கு தண்ணீரை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். நமக்கு ஆஃபியத்தை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். நமக்கு சலாமத்தை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது யாரு? அல்லாஹ். மனைவியோடு மக்களோடு ஒன்று உறவாடி சந்தோஷமா வச்சிருக்கிறானா அது யாரு? அதுவும் அல்லாஹ் தான். நம்மள ஹயாத்தா, அதாவது மூச்சு உள்ள போகுது வெளியில வருது, இதையெல்லாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான. அன்பர்களே, அந்த ரப்புவை நாம அழைக்கும் பொழுது அந்த மனம் உருகியவர்களாக நாம் அழைக்கணும். அந்த அடியார் பாவியாக இருந்தார், அந்த அடியார் பாவியாக இருந்தார். ஒரு சொட்டு கண்ணீர் நாதா பாவின் அல்லாவிடத்தில் ஒற்றுக்கொண்டார். என்னுடைய அருஷ விட நான் என்னுடைய பாவம் பெருசுன்னு சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அந்த அடியார் என்னுடைய பாவத்தை விட அந்த ரப்புடைய ரஹமத் பெருசுன்னு சொன்னார். அதன் காரணமாக அல்லாஹ் அந்த நபியுடைய மூசா நபியுடைய உம்மத்தில பரிசுத்தமானவர் என்பதை அல்லாஹ் மூசா நபிக்கு அல்லாஹ் காட்டினான். அதனால நாம லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் அந்த ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது உள்ளச்சப்பாட்டோட கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். இங்கிருந்து நாம போவதற்கு முன் அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி கிருபை செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எப்பவுமே அல்லாஹ்வுக்கு எந்த அமலை அதிகமாக செய்கிறோமோ இல்லையோ, தொழுகை ஐவேளை கடமை, அது நம்ம ஜாத்தி சிஃபத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு மனுஷனா பிறந்த முஸ்லீமா பிறந்துட்டாலே அவன் வேற வழியே கிடையாது, அவன் தொழுதுதான் ஆகணும். அவனுக்கு காரணமே சொல்ல முடியாது. தொழுகைக்கு மட்டும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தொழுகை கடமை இல்லை. மனநலம் சரியில்லாதவன், பைத்தியம் இருக்கான் பாருங்க, புத்தி சோதனை இல்லாத அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அது அல்லாஹ் கேட்க மாட்டான். பெண்களா இருந்தாலும் அதே தான். அதே மாதிரி வீட்டுக்கு தூரமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கடமை இல்லை. மற்ற எல்லா முஸ்லீம்கள் மோமின்களுக்கும் தொழுகை கடமை. அது கட்டாய கடமை. அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை நாம தொடர்ச்சியா செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தானே. ஏன்னா உலகத்துல அல்லாஹ் தஆலா அவனுடைய கிருபை மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்ப சொன்னாங்க பாருங்க, உலகத்துல அது பெருசு இது பெருசு, எல்லாத்தோட பெருசு பெருசுன்னு அந்த நபருடைய பாவம் பெருசுன்னு சொன்னார். அதை விட பெருசுன்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரஹம் பெருசுன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹம் பெருசா இருக்க போய் தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே சந்தோஷமாக இருக்க முடியுது. ஒவ்வொரு மனிதருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் தஆலா ரஹ்மானாக இருக்கிறான். நல்லவர்கள் தீயவர்களுக்கு கருணை காட்டுறவனா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா வெறும் ரஹீமா மட்டும் இருந்தான்னு வைங்களேன், நல்லவர்களுக்கு மட்டும்தான் கருணை காட்டுவான். அதுக்கப்புறம் பாவிகளுடைய நிலைமையெல்லாம் மோசமா போயிடும். ஆனா அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட இறக்கம் உள்ள பாருங்க. ஒரு தாய் பிள்ளைய
ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருப்பான், 2 பிள்ளை நல்ல பிள்ளையா இருப்பான், ஒருத்த மட்டும் பயங்கர சேட்டை பண்ணுவான். இருந்தாலும் அந்த 2 பிள்ளையோட அந்த சேட்டை பண்றவருக்கும் அந்த தாய் வந்து அதிகமான பாசம் காட்டுவாங்க. அது தாய் பாசம். அல்லாஹ் எப்படிப்பட்ட பாருங்க, ரஹ்மானாக இருக்கிறான். நல்லவர்கள் தீயவர்களுக்கும் கருணை காட்டுறவன் நம்முடைய ரப்பு. அதனால அல்லாஹு தாலா எவ்வளோ ஞாபகத்துக்களை நமக்கு கோடான கோடி ஞாபகத்துக்களை எல்லாம் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறான், ஞாபகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய கிருபையை நமக்கு அல்லாஹு தாலா அதிகப்படியாக கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால வாழ்நாள் முழுக்க நம்ம செய்ய வேண்டியது வந்து சுக்ரியா செய்யணுங்க. அதை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. எந்த நேரமும் நம்ம சுக்ரியா செய்யணும். பாருங்க, இந்த சலவாத் மஜ்லிஸில் கொண்டு வந்து அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சிருக்கிறான்னா அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. எத்தனோ பேர் பாருங்க, இந்த புனிதமான இரவுல எங்கெங்கே ஏதோ வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த சலவாத் மஜ்லிஸில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த கிருஷ்ணாப்பேட்டையில் இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு உண்டான ஒரு பெரிய சிறப்புன்னு தெரியுங்களா, அந்த முகலால அல்லாஹ்வுடைய கிருபை. இந்த முகலால உள்ள பிள்ளைங்க இஸ்மாயில் சாச்சாவுடைய பெரிய பரக்கத்து, அவங்களுடைய கராமத்து. இந்த முகலால இருக்கிற எல்லா பிள்ளையும் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு நீங்க செலவாத்து ஓத சொன்னாலும் ஓதுவாங்க. இந்த முகல்லாவுடைய தனி சிறப்பு எடுத்துறீங்களா. வேற முகலால நீங்க போனீங்கன்னா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்க செலவாத்து ஓதுமான்னு கேட்டீங்கன்னா யோசிக்கலாம், ஓத தெரியலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய முகல்லாவுடைய புலலில எந்த ஓதல் தெரியுதோ தெரியலையோ செலவாத்து ஓத தெரியுங்க. நம்முடைய பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பெரிய கிருபை. சாச்சாவோட துவா பரக்கத்து. இந்த மஜ்லிஸ் பாருங்க, இந்த மஹலால எல்லா பிள்ளைங்களுக்கும் முதல்ல கற்றுக் கொடுக்கிறது செலவாத் தான். எந்த மஜ்லிஸை நடத்தினா இருந்தாலும் செலவாத்து செலவாத்து செலவாத்து. அல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கிற செலவாத்து, மலக்குமார் ஓதுற செலவாத்து, மூமின்கள் ஓதுற செலவாத்து, நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது செலவாத்து. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மஜ்லிஸ்ல நம்மளை அல்லாஹ் கொண்டு வந்து வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம அல்லாஹ் கிட்ட கடமையா வளமையா கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போறோம். வளமையா சொல்லக்கூடிய செய்தி தான், சர்வகோடி சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளையும் என் ரப்பு தான் பூர்த்தி செய்கிறான்றத சிந்தனையில் கொண்டு வந்து இப்போ நம்ம ஜிக்ர் செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா விதமான தேவைகளையும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் என் ரப்பு தான் பூர்த்தி செய்கிறான்றத உணர்ச்சியில் சிந்தனையில் கொண்டு வாங்க. நமக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கு, எவ்வளோ தேவைகள், எவ்வளோ கோடான கோடி தேவைகள் இருக்கும், எல்லா தேவைகளையும் சிந்தனையில் கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம் பாருங்க. கீழே உட்காந்துருக்கோம், கால் சப்பானி போட்டு அவ்வளோ அழகாக அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்துருக்குறோம். பல பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், செல்வந்தர்களாக இருக்கட்டும் சரி, பெரியார்கள் யாராக இருந்தாலும் சரி, கீழே உட்கார பழக்கமே கிடையாது. கீழே சப்பானி போட்டு யாராலையும் உட்கார முடியாது. கேட்டால் அவர் சில பள்ளிவாசலுக்கு போயிருந்தாங்க, ஒரு வசதியான பள்ளி, எல்லாருமே சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கீழே உட்கார முடியாதுன்றாங்க. இப்போ நம்மளை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு சிலர்கள் அவங்களுடைய பலகீன காரணமாக இருக்கலாம், மீது எல்லாரும் பெரும்பாலும் கீழே உட்காரான், சப்பானி போட்டு உட்காடுறான். என்ன சாச்சா பார்த்தீங்கன்னா வயசான கடைசி காலம் வரைக்கும் சாச்சா நின்றுட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு தடவை கீழே காரை இடிச்சு தள்ளிட்டான்னு வீட்டில் உட்காந்து போயிருக்கிறோம். வீட்டில் பார்த்தா அந்த அந்த அடிப்பட்ட கையோடு எழுந்திரிச்சு நின்று தொழுகிறாங்க. சாச்சா என்ன சாச்சான்னு இப்போ கூட நின்றுட்டு தொழுவணும். இல்லை இப்போ முடியுதில்லை, அதனால் நான் நிற்கிறேன் அப்படின்றாங்க. எழுந்திரிக்க முடியாத கண்டிஷன் வந்து அது வேற விஷயம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த எப்போ நம்மளால உட்கார முடியுதோ இப்போ நம்ம சுக்ரியா செஞ்சோன்னு வைங்களேன், வாழ்நாள் முழுக்க சலாமதா உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். இல்லை இன் ஷக்கர்தும் இல்லை அஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்துனீங்கன்னா அதை அதிகப்படுத்தி கொடுக்குறேன்றான். அல்ஹம்துலில்லாஹ் மருந்து மாத்திரையே இல்லாமல் அல்லாஹ் நம்ம சலாமதா வச்சிருக்கிறானா, அதை நாம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் என்ன இன்னைக்கு வரைக்கும் நீ மருந்து மாத்திரை திங்காம என்ன சலாமதா வச்சிருக்கிற. மாத்திரை தின்னாதான் ஒருத்தர் சோறு திங்க முடியும்னு நிலைமை இருக்குதா, அதை விட்டு நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். அதை நன்றி அல்லாஹ் தஆலாவை சிந்தனை கொண்டு வந்து, ரப்பே என் மேல நீ எவ்வளவு கருணை வச்சிருந்தா, என்ன மருந்து மாத்திரை திங்க விடாம அந்த சோறை திங்க வச்சிருக்கிற, என்னை மருந்து மாத்திரை சாப்பிடாம இந்த உணவை திங்க வச்சிருக்கிற, மருந்து மாத்திரை இல்லாம என்ன தூங்க வச்சிருக்கிறியா அல்லாஹ். ஏன்னா பல பேர்களுக்கு பாருங்க, பல வீடுகளில் பாருங்க, போன உடனே நைட்டு சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்ச உடனே ஒரு டேப்லெட் எடுத்து போடுவாங்க. என்னங்கன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட்ன்றாங்க. இது இப்போ 2 டேப்லெட் போடுறேன், நான் 3 டேப்லெட் போடுறேன்றாங்க. ஏங்கன்னா 2 போட்டாதான் எனக்கு தூக்கமே வரும், இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக அவ்வளோதான், நாளைக்கு மறுநாள் காலையில் எனக்கு நெஞ்ச வரைக்கும் உடம்பு முடியாம ஆயிடும். ஏன்னா நான் நைட்டு தூங்கி ஆகணும், எனக்கு தூக்கமே வராது. அல்லாஹ்வுடைய நியாமத்து நம்மளை சலாமத்தா அல்லாஹ் யாரெல்லாம் நல்லபடியாக போன உடனே படுத்த உடனே தூங்குறீங்களோ அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செஞ்சுட்டே இருக்கீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை பக்கம் போக வேண்டிய வேலை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்துருவான். இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா சலாமத்தா வச்சிருக்கிறான். மருத்துவமனையில் எவ்வளோ பேர் அட்மிட் ஆக்கி அல்லாஹ் படுக்க போட்டு வச்சிருக்கிறான். நம்மளை சலாமத்தா வீட்டில் வச்சிருக்கிறானா, அதை நினைச்சு என் ரப்பே உன்னுடைய கிருபை தான் யா அல்லாஹ். நான் என்னவோ பெரிய பொக்கிஷம் செய்யலை, நான் என்னவோ பெரிய புனிதர்கள் இல்லை, நான் என்னவோ உயர்ந்தவன் இல்லை, எல்லா பாவியை விட மோசமான பாவி தான் யா அல்லாஹ்னு ஒவ்வொருத்தரும் தான் சிந்தனையில் கொண்டு வந்துடணும்.
இப்படி பயான்ல சொன்ன உடனே ஒருத்தர் பேசிக்கிட்டாராம், அஜர்த்து நான் உலகத்திலேயே நம்ம தான் பெரிய பாவின்னு சொன்னோம். அப்போ பயங்கரமான அநியாயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல அந்த அஜர்த்துன்னாங்க. இது அப்படி அதுக்காக இல்லை, ஒவ்வொரு மனிதனும் சிந்தனையில கொண்டு வந்துடணும். ஏன்னா நீ வந்து ரஹ்மானா இருக்கிறியா அல்லா, எந்த விதமான பலாமுசிபத்து இல்லாமல் சலாமத்தா சந்தோஷமா நீ வச்சிருக்கிறியா அல்லா, மருத்துவமனை சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியா வச்சிருக்கியா அல்லா, அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தா இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை ஃபுல்லா சலாமத்தா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கிருபை. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனையில கொண்டு வந்து என் ரப்பு தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஷேக்மாரன் சொல்லி கொடுத்தாங்க. சர்வ கோடிகளோட சிசிகளோட எல்லா தேவையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான்றது இந்த வாயில சொல்றது, இந்த சிந்தனையில் அந்த தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான், தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். என்ன தேவையை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செஞ்சான் அதை சிந்தனையில கொண்டு வந்து செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிக்கு வந்து தொழுவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். எத்தனை பேர்களுக்கு பள்ளிக்கே வர முடியாம வீட்டோட முடக்கி போட்டு வச்சிருக்கிறான். எத்தனை பேர் பாருங்க சிறு வயசுலயே சரி படுக்கையா வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை சலாமதா வச்சு இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு வர வைக்கிறானா, ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிக்கு வர வைக்கிறானா, ஒவ்வொரு வக்திலும் அல்லாஹ் சுக்ரியா செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க சுக்ரியா செய்யாத வரைக்கும் அல்லாஹ் அதான் சுக்ரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலம் எல்லாம் அதுக்கு அழிவே கிடையாது. அந்த செயல் அல்லாஹ் பறக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறானா அதுக்கு நீங்க சுக்ரியா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில பஞ்சமே வராது. அல்லாஹ் தாலா அல்லாஹ் கனியும் அன்துமுல் ஃபுக்ரா, அல்லாஹ் நம்மளுடைய தேவையுடையவனாக நம்மளை சொல்றான். அல்லாஹ் கனியும் தேவையற்றவனா இருக்கிறான். அல்லாஹ் தாலா தேவை இல்லாதவன் தேவையற்றவனா இருக்கிறான். அதனால நமக்கு எல்லா பறக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறானா, அல்லாஹ் பறக்கத்தை கொடுத்துருக்கிற, சொந்த வீடு வாசலை கொடுத்துருக்கிற, சொத்து சுகத்தை கொடுத்துருக்கிற, சலாமத்தா கொடுத்துருக்கிற, ஒன்னும் இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறாங்களா, அல்லாஹ் அந்த வீட்டுல என்ன சலாமத்தா இருக்க வச்சு மாசம் மாசம் வாடகை கொடுக்க வச்சு என்ன சிறப்பா இனி கண்ணியப்படுத்திட்டு இருக்கேன்னு கேட்டு அல்லாஹ் அதுக்கு நன்றி செலுத்துங்க. வரக்கூடிய மாதங்களை இன்ஷா அல்லாஹ் சொந்த வீடை கொடுத்து அல்லாஹ் அழகு பார்ப்பான். அல்லாஹ் தாலா நம்மளை நன்றியை தான் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் சரி அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தாட்டாலும் அவனுடைய கிருபையினால நம்மளை சலாமத்தா வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யறான், நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன்றான், நீங்க நன்றி மறந்துட்டீங்கன்னா கடுமையான தண்டனை இறக்கி விடுவேன்றான். அதனால நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி நன்றி உடையவராக இருக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையை நம்ம வந்து அல்லாஹ் நீ 70 மேலான கிருபையாளனா இருக்க. இப்ப சொல்லும் போது சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹம்ல 100% ஒரே 1% தான் உலகத்தில் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். உலகம் தோன்றிய நாள்ல இருந்து உலகம் அழிய நாள் வரைக்கும் வரக்கூடிய எத்தனை ரகம் இருக்கு, எத்தனை சந்தோஷம் இருக்குது, எத்தனை மனிதர் யார் யாருக்கெல்லாம் கருணை காட்டுறாங்க. மொத்த கருணையும் அல்லாஹ்வுடைய கருணையில ஒரே 1% தான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹம ஒரே 1% இறக்கி வச்சா இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தாலா 100% ரஹமே நம்ம மேல இறக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ் தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறதுக்காக மறுமைக்கு வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த முழு கிருபையை நம்ம மீது அல்லாஹ் தருவான். இந்த உலகத்துல அல்லாஹ் தாலா நம்ம சந்தோஷமா வச்சிருக்கிறானா, சலாமத்தா வச்சிருக்கிறானா, என்னென்ன நற்காரியங்கள் செய்ய வச்சிருக்கான் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய நியாமத்து. அத்தனைக்கும் அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தாலா செல்வ செழிப்பை கொடுக்குறான். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அதெல்லாமே அல்லாஹ் ரப்பு என் கூடவே இருந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மௌலா இரவுல சலாமத்தா தூங்க வச்ச, காலையில சலாமத்தா எழுந்திரிக்க வச்ச, சலாமத்தா உணவு உண்ண வச்ச, சலாமத்தா பள்ளியாசலுக்கு போக வச்ச, சலாமத்தா சலாவாத்து ஓத வச்ச, எல்லா காரியத்தையும் எனக்கு நீ சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கியா அல்லா, உனக்கு நான் நன்றி செலுத்த நான் மறந்து பாவியா இருக்கிறேன் அல்லா. ஆனா உன்னை சதா உன்னுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா சொல்லி அல்லாஹ் கிட்ட தன்னுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்ம, அவனுடைய சிறப்பை, அவனுடைய உதவியை நினைச்சு நம்ம பாராக்கிட்டே அல்லாஹ்வை கண்ணியப்படுத்திக்கிட்டே அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு நிரந்தரமா இருக்கும். நாம சலாமத்தா இருப்போம், சந்தோஷமா இருக்கும். ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே அதுக்கு காரணம் அவனாவா தான் இருப்பான். ஏன்னா எந்த விஷயத்துல அல்லாஹ் நியாமத்தை அள்ளி கொட்டி கொடுத்து அதுல நன்றி கட்டவனா அவன் இருக்கிறானோ அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய தண்டனை சோதனை வருது. அதனால நாம தெரிஞ்சோ தெரியாமலும் சில சோதனைகள் அல்லாஹ் தந்துட்டா கூட யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடி பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு யாரெல்லாம் நீ ரஹம் செஞ்ச நான் நன்றி கட்டவனா இருக்கிறையா அல்லா, உன்னுடைய சிந்தனையை விட்டு மறந்து இருக்கிறையா அல்லா, அதை விட்டு என்ன மன்னிச்சு சதா உன்னுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடி கேட்போம். இப்போ நம்ம சிந்தனையில சிக்கர் செய்வோம். அந்த சிக்கர்ல யா அல்லாஹ் எல்லா தேவைகள் நீதான் யா அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சிந்தனையில கொண்டு வந்து இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நீதான் யா அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சிந்தனையில கொண்டு வந்து நம்ம கேட்போம். அல்லாஹ் கிருபை செய்வான். ஃபஅலம் அன்னஹு அஃலலுல் ஸிக்ரி லா இலாஹா illallah la ilaha illallah la ilaha illallah la ilaha illallah
لا إله إلا الله 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 إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم الفاتحة الناس ملك الناس إله الناس أشهد أن لا إله إلا الله آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى له بأن صل عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اوتر مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والحديين والخندقين والحنين والتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين سلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى وخصوصا إلى روح شيخنا سيدنا نطهر شاه أبو العالم بادشاه قدس الله خصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معینۃ الچشتی الاجمیر قدس اللہ سرہ العزیز وخصوصا دار شیخنا سیدنا میران صاحب قادر علی شاہ الحمید ناہوری قدس اللہ سرہ العزیز وخصوصا الى روح شیخنا سیدنا سید ابراہیم شہید ولی اللہ قدس اللہ سرہ العزیز وخصوصا روح شیخنا سیدنا سید موسیٰ شاہ قادری قدس اللہ سرہ العزیز کریم اللہ شاہ بابا قدس اللہ سرہ العزیز شیخنا سیدنا سید بابا قدس اللہ سرہ العزیز وخصوصا روح شیخنا سیدنا مربینا نور شاہ سرکر قدس اللہ سرہ العزیز خصوصا شیخنا ظہور شاہ سرکار قدس اللہ وسلم عزیز وخصوصا شیخنا فیدی شاہ سرکار قدس اللہ وسلم وخصوصا شیخنا جمال شاہ سرکار قدس اللہ وخصوصا شیخنا سیدنا امیر کلیم شاہ سرکار قدس اللہ وسلم عزیز وخصوصا الى ارواح جمیع الانبیاء والاولیاء والعلماء والفقهاء والشهداء والصالحین اللهم بارکنا ببرکاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا باسرارهم اللهم انفعنا بانوارهم برحمتك يا ارحم الراحمين اللهم باركنا بركة واسعة اللهم سلمنا سلامة واسعة اللهم عافنا عافية واسعة اللهم اعزنا عزة واسعة اللهم اشف امراضنا برحمتك يا ارحم الراحمين اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة ابوابنا وحياة
وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحضرة سيدنا محمد صلى الله عليه وسلم. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னித்தல் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சுருவாயாக. யா அல்லாஹ் என எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரருடைய பாவத்தை மன்னித்தல் புரிவாயாக. எங்களுடைய உற்றோர் உறவினர் நண்பர் தோழர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியருடைய பாவத்தை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை ஆதரவு வச்சு நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை ஆதரவு வச்சு கேட்கிறேன். யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் யார் யாரெல்லாம் கபருக்கு சென்று வஃபாத்தானார்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த தர்ஜாவுல நபிமார்கள் வலிமாறு இறைநேச நல்லடியார் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த கபருக்கு சென்றவர்களுக்கு எல்லாம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயன் உன்னுடைய பொருத்தத்தை அவர்களுக்கு வாஜிபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயன் எங்கள் அனைவருக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், ஈமானோட வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கலிமாவுடைய விளக்கத்துக்குரிய அல்லாஹ், கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களுடைய எல்லா தேவைகளையும் உன்னிடத்திலேயே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உன்னிடத்திலேயே முஹ்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்கள் அனைவர்களுக்கும் ஐவேளை தொழில் நேயமா தொழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கோடி கோடியா சதகா செய்யக்கூடிய ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வசதியும் மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யார் இடத்திலும் கையேந்தாமல் எங்களை நீ பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் தேவைகளை உன்னிடத்திலே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜி கிடைக்காம போயிடுச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களெல்லாம் மன குமுறலோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை நீ நசீபாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். இந்த வருஷம் எவ்வளோ பேர் பணத்தை கட்டிட்டு ஹஜ்ஜி கிடைக்காம கண் கலங்கி வைக்கப்பட்டு வீட்டில் வருத்தத்தோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் நீ கண்டிப்பா வரக்கூடிய வருஷங்கள்ல ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், அவர்கள் ஹஜ்ஜி செய்யாம மௌத்தை கொடுத்துடாத யா அல்லாஹ். எத்தனோ வயதானவர்கள் ஹஜ்ஜிக்கு பணத்தை கட்டிட்டு இந்த வருஷம் போக முடியலன்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆரோக்கியத்திலேயே அவர்கள் வாழ்க்கையிலேயே ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக முயற்சி செய்தார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்தையும் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையில்லானே இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செல்ல இருக்கிறார்களோ நசீபு கிடைத்தவர்களாக இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அவருடைய ஹஜ்ஜை எல்லாம் நீ கபூலாக்கிக்கிய அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே எங்கள் அனைவர்களுக்கு நீடித்த ஆயக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஈமான்தரமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சீமாந்தரமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டு காப்பாத்தி அல்லாஹ். யா அல்லாஹ் மருத்துவமனையில யார் யாரெல்லாம் வியாதியஸ்தரா கஷ்டப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் நோய் நொடியை நீ பரிபூர்ணமாக குணமாக்கக்கூடிய அல்லாஹ். ஷிஃபாவை கொடுக்குறவன் நீதாயா அல்லாஹ், வியாதியை கொடுக்குறவன் நீதாயா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய நாட்டம் இல்லாம வியாதி உடம்ப தொட்டு கூட பார்க்க முடியாது யா அல்லாஹ். அதனால யா அல்லாஹ் நீ யார் யாருக்கெல்லாம் நோய் நொடியில சோதிச்சு அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஃபாவக்கூடிய அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் பூரண ஆரோக்கியத்தை சலாமத்தை சந்தோஷத்துக்குரிய அல்லாஹ். இங்கே வந்து இருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் வியாதி அந்த வியாதியெல்லாம் குணமாக்கி முடியும் அல்லாஹ். யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்ட திட்டங்களோட இருக்க அந்த நாட்ட திட்டங்களை எல்லாம் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே டாக்டர் ஷாரிக் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லாஹ், டாக்டர் ஷாரிக் அவர்களுக்கு நீடித்த ஆயலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், அவருக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் கைகால் செஹத் சலாமத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கொரோனா டயத்துலையும் சரி, மழை வெள்ள டைம்லையும் சுனாமி டயத்துலையும் சரி அவர் உளுந்து மக்களுக்காக சேவை செஞ்சார் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அது போன்ற நல்ல உள்ளத்துக்கு நீண்ட ஆயுசியம் ஆரோக்கியத்தை கைகால் சேர்த்தக்கூடிய அல்லாஹ். டாக்டர் ஷாரிக் அவர்களுக்கு கைகால் சலாமத்தா விளங்கக்கூடிய பாக்கியத்தக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர் மீண்டும் வந்து பலமுறை பழைய மாதிரி ஆரோக்கியத்தோட வந்து அவர்கள் மருத்துவம் பார்க்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உள்ளவர் அல்லாஹ். அதனால அவர்களுக்கு நீ மேலும் நீ கிருபை செஞ்சு அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், ஆரோக்கியத்தக்கூடிய அல்லாஹ், சலாமத்தக்கூடிய அல்லாஹ், நீடித்த ஆயலக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே இந்த சலவாத் மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் பொருளாதார செலவினம் செய்தார்களோ, அந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் நேர்ச்ச வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் பணம் கொடுக்கிறார்களோ, இந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ
இந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டம் வைத்து தேட்டம் வைத்து இந்த மஜ்லிஸ்ல ஓதுகிட்டார்களோ அவருடைய எல்லா துஆக்களையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, கடன் தொல்லை விட்டு காப்பாத்தி அல்லா, எல்லா கடன்ல மூழ்கி இருக்கிறவர்களை நீ காப்பாத்தி அல்லா, எல்லா ரப்பே ரஹ்மானே எந்த விதமான கடன் கஷ்டங்கள் இல்லாமல் பாதுகாத்திரியா அல்லா. யார் யார்களுக்கெல்லாம் வர பொருளாதார வெளியே மாட்டி இருக்கு அதெல்லாம் நீ வர வச்சுக்கூடிய அல்லா, வியாபாரத்தை சலாம் தான் முடிச்சுக்கூடிய அல்லா. தடைகளை விட்டு நீக்கிறியா அல்லா. யார் யாரெல்லாம் என்னென்ன வியாபாரத்துக்காக முதலீடு செய்தாலும் அந்த முதலீடு எல்லாம் சிறப்பான முறையில் முடிச்சுக்கூடிய அல்லா. யாரெல்லாம் கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, எந்த விதமான வறுமைகளோ பஞ்சங்களோ பலாம சிவத்தில் இல்லாமல் பாதுகாத்திரியா அல்லா. யாரெல்லா ரப்பே தேவையை பிடிச்சக்கூடியதா அல்லா, உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லா. யாரெல்லாம் எங்களை யார் யாரெல்லாம் கொமுறு வச்சிருக்கா அந்த கொமுரெல்லாம் நல்ல விதமா கரையேறக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லா. எங்களை யார் யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ திருமணமாகக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லா. சாலிஹான சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லா. யார் யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கணவனுக்கு மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையை பாசத்தையும் நேசத்தையும் கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோரும் குழந்தை பாக்கியக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிஹான குழந்தைகளாக, நல்லொழுக்கமான குழந்தைகளாக, அறிஞானம் உள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, ஆரோக்கியமான குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளாக, ஹாபில்களா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தகீன்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளா, பெரும் பெரும் பாக்கியவான்களா ஆக்கிய அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எல்லாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் எழுதுறாங்க எல்லா உலகத்தில் இல்லை யார் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க அவர்களுக்கெல்லாம் நீ அழகான முறையில் மார்க் எடுக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லா. யா ரப்பே ரஹ்மானே, அதற்கு நீயே உதவி செஞ்சு அவர்களுக்கு நீ பரிபூர்ண வெற்றியக்கூடிய அல்லா, அவர்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அல்லா. கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லொழுக்கமான பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லா, நல்லவர்களும் சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லா, சாலிஹான குழந்தைகளாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமையாகிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளா ஆக்கி அனுப்புவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீரா ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமத்தான வாழ்க்கையா ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சீமாந்தாரமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மஜ்லிஸ்ல கலந்துருக்கிற இந்த குழந்தைகள் எல்லாம் அவங்களுடைய தக்தீரை நல்ல தக்தீரா ஆக்கிறியா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் எல்லாம் பெரும் பெரும் பாக்கியவான்களா ஆக்கி வாழனையா அல்லாஹ். அவருடைய தலையெழுத்து நல்ல தலையெழுத்தா ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய முடிவு நல்ல முடிவா ஆக்கிறியா அல்லாஹ். இந்த பிள்ளைகள் எல்லாம் கோடீஸ்வரா வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். சதா அல்லாஹ் ரசூல் பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லவரோட சஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். சீயரோட சஹபத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வது சூனியங்கள் பலாக்கள் ஆபத்துகள் விபத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, மருத்துவமனை சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதிமன்றத்தினுடைய பிரச்சனைகள் காவல் நிலையத்துடைய சிக்கல்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆட்சியாளரோட சூழ்ச்சியை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ். சுனாமி, புயல், நிலநடுக்கம், பூகம்பம் போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ். உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் நல்லொழுக்கத்தோட மனிதநேயத்தோட விட்டு கொடுக்கும் மனசோட வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்களுடைய வியாபாரத்தில் பறக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய உத்தியோகத்தில் பறக்கச்சியா அல்லாஹ், தொழில்துறையில பறக்கச்சியா அல்லாஹ், எங்களுடைய முயற்சியில வெற்றியக்கூடிய அல்லாஹ். எல்லாம் எங்களை அனைவர்களுக்கும் உன்னுடைய பொருத்தத்தை வாஜிபாக்கக்கூடிய அல்லாஹ். பெரியோர்களுக்கு முதியோர்களுக்கு எல்லாம் கைகால் சிஹத் சலாமத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, கண்ணியத்தை கொடு, அவர் குடும்பத்தில் எல்லோரும் மதிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாருக்கும் அவர்கள் ஹாஜத்துகள் ஆசைகள் தேட்டங்கள் துஆக்கள் எல்லாம் நீ கபூலாக்கக்கூடிய அல்லாஹ். எல்லா காலமும் சந்தோஷமா மையா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாமிய குமர்களை நீ பாதுகாத்துக்கையா அல்லாஹ், சலாமத்தாக்கிறியா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, இங்க யார் யாருக்கும் சொந்த வீடு வாசல் எல்லார்களுக்கும் சொந்த வீடு வாசலை கூட்ட அவர்கள் அழகு பாரியா அல்லாஹ். யாரெல்லாம் சொந்த வீடு வாசலுக்காக ஆசைப்படுற அவர்களுக்கு சொந்த வீடு வாசலை கூட்ட அவர்களை எல்லாம் சீமானாக்கி கோடீஸ்வரனா வாழ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் நாவல எந்த விதமான பொய் புரட்டுகளோ ஃபித்னா பசாதுகளோ வீணான பேச்சுகளோ ஹராமான பேச்சுகளோ வராமல் பார்க்காமல் கேட்காமல் எங்களை பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்க நாவல சதா அல்லாஹ் ஜிக்ர் கலிமா ஸலவாத் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கிய அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மஸ்ஜித்
கியாமத் நாள் வரைக்கும் சுன்ன ஜமாத் கோட்டையா இருக்கிறியா அல்லாஹ். ஷேக்மார்களை கொண்டாடக்கூடிய வலிமார்கள் நல்லடியார்களை கொண்டாடக்கூடிய மஸ்ஜிதாக ஆக்கிறியா அல்லாஹ். கியாமத் நாள் வரைக்கும் ஸலவாத் மஜ்லிஸ் தௌபா மஜ்லிஸ் எல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் கிருபையல்ல நாயனே உன்னுடைய கிருபைய கரம ரஹம நாங்க நம்புறோம் அல்லாஹ். அதை ஆதரவை வச்சு நாங்க உன்ட துவா கேட்டுட்டே அல்லாஹ். எங்களை துவாவை சுயமா நாங்க கேட்க முடியாது அல்லாஹ். எங்களோட துவாவை சுயமா நாங்க கேட்க முடியாது அல்லாஹ். இந்த துவாவை நீ கேட்க வச்சது ரப்பு நீதாய் அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள வச்ச பாக்கியம் நீதான் அல்லாஹ் கொடுத்த. எங்களுக்கு துவா கேட்க வச்ச ரப்பு எங்களுக்கு துவாவை நீயே கபூலாக்கி எங்களை பொருந்துக்கே அல்லாஹ். எங்களுக்கு எப்பவுமே மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கூடிய அல்லாஹ். நாங்க எந்த காலமும் சந்தோஷமா இருக்கணும் அல்லாஹ். எங்க குடும்பங்கள்ல சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்தியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துறியா அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா تقبل منا وتقبل دعاءنا وتمم نيتنا وحسن مرادنا بحرم سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله